ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்கோபால் டைரி ஃபார்ம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2வது ஈத்தில் கடை முளப்பில் ஒரு கிடேரிக்கனோட இருக்க டாப் கிளாஸில் உள்ள ஒரு ஜெர்சி பசுவை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். மாட்டோட கறவன் பார்த்திங்கன்னா ஜெர்சிலே நல்லா ஹை ஈல்டிங்கில் ஒரு 20-22 லிட்டர் பால் கொடுக்கக்கூடிய பசங்க. அதே மாதிரி மாடுன்னு பார்த்திங்கன்னா மாடு நல்லா ஹைட்டு வெயிட்டு நல்ல வெயிட்டு கணத்தில் இருக்குது மாடு. 2வது ஈத்து பல்லு கடமுளப்பு கண்ணு கிடேரிக்கனோட இருக்குது. கறவை ஒரு 22 லிட்டர் பால் சுயராக கறக்குங்க. அதேமாதிரி கறவைக்கும் மாடு நல்லா அருமையாகவே இருக்குது. நல்ல டாப் கிளாஸில் உள்ள மாடு. ஜெர்சிலே இவ்வளோ பெரிய மாடு கிடைக்கிறது கஷ்டங்க. 2வது ஈத்து பல்லு கடமுளப்பு கண்ணு கிடேரிக்கனோட இருக்குங்க. அதே மாதிரி மாடுன்னு பார்த்திங்கன்னா நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு நீங்கள் இவ்வளோ பெருசாக இருந்தோடனே பண்ணையிலையோ ஒரு வீட்லேயோ போட்டு வளர்த்துருப்பாங்கன்னு நினைக்க வேண்டாம். நல்ல காட்டடியில் மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க. கண்டுலேருந்தே அவங்க வீட்டிலே தான் வளர்ந்த பசு. நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட பசு மாடு பார்த்திங்கன்னா போன இதிலே கறவை 20 லிட்டர் கறந்துருக்குங்க. இந்த இது ஒரு 22 லிட்டர் பால் சுயராக எதிர்பார்க்கலாம். கறவைக்கு நல்லா அருமையாகவே இருக்குது மாடு. நல்ல காம்போலாம் எல்லா வகையிலையுமே இருக்குது. அதேமாதிரி காட்டில் சின்ன கண்டுலேருந்து எல்லா கிளைமேட்டுக்கும் ஒத்து போகக்கூடிய பசு. சின்ன கண்டுலேருந்தே காட்டிலே மேய்ஞ்ச பசு. நல்ல குடியில் காட்டில் மேய்ஞ்சு வளர்ந்த பசுங்க. மாடு தான் நல்ல மடி இவ்வளோ பெருசாக தெரியுது, மாடு காட்டுக்கு போகாமல் நினைக்க வேண்டாம். நல்லா கண்டுலேருந்தே காட்டுக்கு போய் நல்லா மேய்ஞ்ச பசு. நல்லா பல்லு கடமுளப்பு தான் 2வது ஈத்து. கறவைக்கும் அந்த மாதிரி நல்லா அருமையாகவே இருக்குங்க. நல்ல மடி செட்டு. ஒரு ஜெர்சியில் ஒரு டாப் கிளாஸில் ஒரு மாடு எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பசுவை தேர்ந்தெடுக்கலாம். 4 காம்புக்கு இடையில் நல்ல கேப் இடவில் நல்ல கொம்புதலை குறி நல்ல ரெட்டின் ஜெர்சி. பாலும் நல்லா ஃபேட்டு எஸ்என்எஃப் பண்ணுறது ஹெச்எஃபோட நல்லாவே இருக்குங்க. அதே மாதிரி கண்ணும் நல்ல கிடேரிக்கனில் போட்டிருக்கு. வளர்த்து வச்சோம்னா நாளைக்கு இதே மாதிரி நல்ல ஒரு பிரீடில் வரும். அதேமாதிரி இந்த மாடுகளை பொறுத்த வரைக்கும் ஹெச்எஃபோட நல்ல ஜெர்சிங்கிறதுனால வெயில் கிளைமேட்டு எல்லாத்துக்குமே ஒத்து போகக்கூடிய. அது மாதிரி மாட்டோட கறவன் பார்த்திங்கன்னா ஒரு 20-22 லிட்டர் பால் நல்லா ஷுவராகவே கறக்கூடியது. நல்ல மடி எடுத்துருக்கு. 4 காம்பு இடையில நல்ல கேப் இடவில் 4 காம்பு 4 இடத்துல நல்லா நட்சத்திரமாக இருக்குங்க. நல்ல மடி செட்டு பின்னு நல்லா அணைச்சி எடுத்துருங்க. ஜெர்சியிலே இவ்வளோ டாப்பில் ஒரு மாடு கிடைக்குங்கிறது ரேர் தாங்க. 2வது ஈத்து நல்ல ரெட்டின் ஜெர்சி. அதேமாதிரி பாலோட ஃபேட் எஸ்என்எஃப் கண்டென்ட் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். நல்லா ஃபேட் எஸ்என்எஃப் நல்லா அருமையாகவே இருக்கும் மாடு. அதே மாதிரி எந்த கிளைமேட்டுக்கு ஒரு நோய் நொடியோ ஏதோ டக்குன்னு வந்து தாக்கக்கூடிய பசு கிடையாது. இந்த மாட்டுக்கு இது வரைக்கும் தடுப்பூசியை தவிர வேறு இன்ஜெக்ஷனே போட்டது கிடையாது அப்படின்னு சொல்லி தான் மாட்டுக்காரர் நம்மகிட்ட கொடுத்துருக்காரு. தடுப்பூசியை தவிர வேறு இன்ஜெக்ஷன் இந்த மாட்டு மேலே பட்டதே கிடையாது அப்படின்னு தான் சொன்னார். 2வது ஈத்து கடை முளப்பில் டாப் கிளாஸில் உள்ள மாடு பிடிச்சிருந்தா தேவைப்படும் நபர்கள் டிஸ்பிளேயில் தெரிந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் ஜாயிண்ட் வாடகையில் டெலிவரி பண்ணி கொடுக்கலாங்க. 2வது ஈத்து கடை முளப்பு கண்ணு கிடேரிக்கனோட இருக்குது. ஜெர்சியில் ஒரு 20 லிட்டர் பால் கறக்கணும்னு நினைக்க முடியும். கண்டிப்பாக இந்த பசுவை தேர்ந்தெடுக்கலாம். அதேமாதிரி வெயில் கிளைமேட்டு எல்லாத்துக்குமே ஒத்து போகக்கூடிய பசு. மாடு இருக்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்டில் கோபால் டைரி ஃபார்மில் தான் இருக்குது. தென்காசி டிஸ்ட்ரிக். தேவைப்படும் நபர்கள் டிஸ்பிளேயில் தெரிந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஜெர்சியில் ஒரு நல்ல பசு ஒரு 20-22 லிட்டர் பசு கறக்க மாதிரி ஒரு பசு எடுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த பசுவை தேர்ந்தெடுக்கலாம். கண்ணு கிடேரிக்கனோட இருக்குது. இது மாதிரி நம்மக்கிட்ட வேறு ஹெச்எஃப் பசுகள் ஜெர்சி பசுகள் மீடியமாக உள்ள பசுகளும் இருக்குது. தேவைப்படும் நபர்கள் யாராக இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நேரில் வந்தனாலும் நம்ம பண்ணையில் பார்த்து நீங்கள் கறவை பார்த்து எடுத்துகிட்டு போய்க்கலாமுங்க. கறவைக்கும் நல்லா அருமையாகவே இருக்குது காம்பு. அது மாதிரி மடி அளப்பெல்லாம் உள்ள மடியோ அந்த மாதிரி நீங்கள் எதுவுமே நினைக்க வேண்டாம். மடி இன்னும் 4 நாள் சுரம் வற்றி போச்சுன்னா நல்லா அரைஞ்ச மடியில் செப்பு கணக்காக இருக்கும். மாடு நல்லா காட்டில் போய் மேய்ஞ்ச மாடு. நல்லா காடு கரையில் அடித்து மேய்ஞ்ச மாடு. அதனால் நீங்கள் ஃபார்மில் உள்ள மாடுன்னு